வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். வணக்கம். வணக்கம் பிரசாந்த். இன்று நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை செய்யக்கூடியதாக இருக்கும். மத்திய சபரகமா மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும். இதேவேளை வானம் முகில் நிறைந்ததாகவும் காணப்படும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் கிழக்கு மற்றும் உவ மாகாணங்களின் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டிலும் அத்துடன் நாட்டை சூழ உள்ள கடல் பிரதேசங்களிலும் தென்னீர் பருவப்பேச்சு காற்று பலமிக்கதாக காணப்படுவதனால் காற்றின் வேகம் அதிகரித்தும் காணப்படும். விசேடமாக மழை பெய்கின்ற வேளைகளில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் மன்னார் தொடக்கம் புத்தளம் காடியூடாக அம்பாந்தோட்டை கரையோரத்துக்கு அப்பால் கடற்பிரதேசங்களில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் ஏனைய கடற்பிராந்தியங்களும் பல இடங்களிலும் புலியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று கடற்பிராந்தியங்களில் தென்மேற்கு திசையிலிருந்து மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். காற்றின் வேகமானது சில சமயங்களில் மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரையிலும் அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரையில் கொழும்பு தொடக்கம் காங்கேசன் துறை ஊடாக திருவோணமலை வரையான, அத்துடன் காலி தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்தில் வரையான கரையோரத்துக்கு அப்பால் கடற்பிரதேசங்களில் இவ்வாறு காற்று அதிகரித்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதனால் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடற்பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும்.